மகிபரே உம்மை துதித்திடுவே, மகிழ்ச்சி பொங்க பாடிடுவே. மகிபரே உம்மை துதித்திடுவே, துதி கன மகிமைக்கு பாத்திர நீரே, துதியினாலும் மாலையம் நிறைத்திடுவே. துதி கன மகிமைக்கு பாத்திர நீரே, துதியினாலும் மாலையம் நிறைத்திடுவே. உயிருள்ளவரை உம்மை துதிப்பேன், உயர்வு தாழ்விலும் உம்மில் மகிழ்வேன். உயிருள்ளவரை உம்மை துதிப்பேன், உயர்வு தாழ்விலும் உம்மில் மகிழ்வேன். உத்தம நீரே துணையாய் நிற்பீர், உத்தம பாதையில் நடத்திடுவீர். உத்தம நீரே துணையாய் நிற்பீர், உத்தம பாதையில் நடத்திடுவீர். மகிழ்ச்சி பொங்க பாடிடுவீர், மகிபரே உம்மை துதித்திடுவேன். மகிழ்ச்சி பொங்க பாடிடுவேன், மகிபரே உம்மை துதித்திடுவேன். துதி கன மகிமைக்கு பாத்திர நீரே, துதியினாலும் மாலையம் நிறைத்திடுவேன். துதி கன மகிமைக்கு பாத்திர நீரே, துதியினாலும் மாலையம் நிறைத்திடுவேன். என் நாவு உம்மை போற்றி துதிக்கும், என் வாய் உம்மை பாடி
கர்த்தருக்கு ஒரு அருமையான ஆலயத்தை கட்டினார். இந்த ஆலயத்தை கட்டி முடித்த பிறகு அந்த ஆலயத்திலே ஆராதனை, முதல் ஆராதனை இங்கே நடைபெற்ற பொழுது கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனத்தை நான் வாசித்தால், ஆசா, ஏமான், எதுத்தூனுடைய கூட்டத்தாரும் அவர்களுடைய குமாரர் அவர் சகோதரருடைய கூட்டத்தாரும் ஆகிய பாடகரான லேவியர் அனைவரும் மெல்லிய புடவைகளை தரித்து கைத்தாளங்களையும் தம்பூர்களையும் சுரமண்டலங்களையும் பிடித்து பலிபீடத்திற்கு கிழக்கே நின்றார்கள். அவர்களோடு கூட பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியர்கள் 120 பேர் நின்றார்கள். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும், கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. நான் நினைக்கிறேன், பழைய ஏற்பாட்டு ஆலயத்தில் ஒரு தேவனுடைய மகிமை நிறைந்தது. ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு கர்த்தருடைய மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பினர். எப்பொழுதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஏக சத்தமாக ஸ்தோத்தரித்து பாடினார். நான் சொல்லுகிறேன், அன்றைக்கு இறங்கியிருக்குமானால் இன்றைக்கு இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தை ஏன் இறங்க முடியாது? நாம் எல்லாரும் எழும்பி நின்று எல்லாரும் வாயை திறந்து, எத்தனை பேருக்கு கர்த்தர் நல்ல வாயை கொடுத்திருக்கிறாரோ அவர்கள் வாயை திறவுங்கள். உங்கள் வாயை திறப்பதற்கு எத்தனை பேருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அவர்கள் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும், சங்கீதக்காரன் சொன்னது போல, ஆண்டவரே காலையிலே நம்முடைய சத்தத்தை கேட்க பண்ணும், கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள் என்று கேட்க பண்ணுங்கள். அல்லேலூயா. நாம் சத்தம் கேட்க பண்ணணும். நம்முடைய பாடல் சத்தம் மாத்திரம் அல்ல, இருதயத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதிக்கிற சத்தத்தை கேட்க பண்ணணும். எல்லாரும் கேட்க பண்ண, எல்லாரும் வாயை திறந்து கர்த்தர் யாருக்கெல்லாம் சுகத்தை கொடுத்திருப்பாரோ ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தோடு கூட அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து கர்த்தர் நன்றியோடு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ மகிமை நம்முடைய ஆலயத்தை நிறைக்கும்படியா, நம்முடைய சரீரத்தை நிறைக்கும்படியா, தேவாலயமாகிய நம்முடைய சரீரம் தேவ மகிமையினால் நிறையும்படியாக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஓ ராமா சந்தலா கவபாலா தலாரியாம்பலா ஷதலாரியா, ஓ ராமா சத்தலா கவபாலா தலாரியாம்பலா சத்துலாரியா. தேவ சத்தத்தை கேட்க பண்ணுங்கள், துதிக்க சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிபா தலா ஷந்துரா கவபாபா தலாரியாம்பலாத்தியா. பரிசுத்த ஆவியானவரே, ஓ நிபவம சரு தியந்தியாலா தலா கவரா தலா நிபவமதலப ஷபபலலவோரியா. ஓ ரிபா தலவரா தலாரியாம்பலா தலாரியா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
Hallelujah, 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 hallelujah. My ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. ஓ ரவாஷா பாபா பலல பரதல பரதுல மந்தல பரதலாரி அம்பலாசியா. ஓ ரவாஷா பாபா பலல பரதுல மந்தலாரி கவோ. ஓ கவோ பலதலாரி அம்பலா சபூரியா தலாரி. Hallelujah, hallelujah, hallelujah. We praise the Lord, we praise the Lord. Hallelujah. எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே.
நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், கொண்டாடுவேன். நான் கொண்டாடுவேன். கர்த்தர் நமக்கு அளித்த கிருபையை நீங்கள் எத்தனை பேர் தியானிக்கிறீர்கள்? எத்தனை பேர் யோசிக்கிறீர்கள்? தேவனுடைய கிருபை எவ்வளவு பெரியது! நம்மை ரட்சித்த கிருபை எவ்வளவு பெரியது! உளையான பாவ சேற்றில் இருந்து நம்மை தூக்கி எடுத்த கிருபை எவ்வளவு பெரியது! ஒரு பரிசுத்தவான் சொன்ன, நீ ஏன் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு நீ உயிரோடு இருக்கிறாயே, அதுக்காகவே கர்த்தரை ஸ்தோத்திரம். உன்னை உயிரோடு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, அதுக்காக கர்த்தரை நீ ஸ்தோத்திரம் பண்ணணும். உண்மையாக நான் யோசித்து பார்த்தேன். உண்மையாய் கர்த்தர் நம்மை உயிரோடு வைத்ததற்காக, தேவன் எனக்கு ஜீவனை தந்ததற்காக, ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்றப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளைக்கு சில கோடி மக்கள் ஆகாரம் இல்லாமல் பஞ்சத்தினாலே சாகிறார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு 3 வேளை ஆகாரத்தை குறைவில்லாமல் தந்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் அக்டோபர் மாதம் 25ஆம் தேதியை காலை வேளையிலே நாம் வந்திருக்கிறோம். ஏறக்குறைய 10 மாதங்கள் இந்த ஆண்டிலே நாம் கடந்திருக்கிறோம். இந்த 10 மாதத்தில் எனக்கு ஒரு வேளை கூட எனக்கு ஆண்டவர் பட்டினி போடாம 3 வேளை எனக்கு ஆகாரம் எனக்கு தேவன் தந்தார் என்று சொல்றோம். கையை வைத்து அலையிலையா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு ஆகாரம் இல்லை தெரியுமா? எத்தனை பிள்ளைகளுக்கு ஆகாரம் இல்லை தெரியுமா? எத்தனை வாலிபனுக்கு ஆகாரம் இல்லை தெரியுமா? எத்தனை பேர் பிச்சை எடுக்கிறாங்க தெரியுமா? அவர்களை காட்டிலும் நாம் நல்லவர்களும் அல்ல, அவர்களை காட்டிலும் பெரியவர்களும் அல்ல. தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டி சுகத்தை தந்தார், பலத்தை தந்தார், உண்ண உணவை தந்தார். அந்த உணவை தின்பதற்கும் பலனை தந்தார். அவருடைய பாதுகாப்பை கர்த்தர் கிருபையாக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் தேவனை ஆராதிப்பதற்கு, ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யோவான் எழுதினார், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே தேவன் உங்கள் மேல் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது என்று பாரு. நாம் யார் தெரியுமா? நாம் ஒரு கவுன்சிலர் பிள்ளை இல்லை, நாம் ஒரு உயர் அதிகாரியினுடைய பிள்ளை இல்லை. இந்த உலகத்தையே ஆளுகிற வானாதி வானவருடைய பிள்ளைகள், ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள், கர்த்தாதி கர்த்தாவுடைய பிள்ளைகள், சேனை தலைவருடைய பிள்ளைகள். ஓ ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் எவ்வளவாய் நன்றியினால் நிறைய வேண்டும். தேவனே, நீர் பெரியவர் மாத்திரம் அல்ல, நீர் எங்களை பெரியவர்கள் ஆக்கி இருக்கிறீர். எவ்வளவு பெரியவர்கள் ஆக்கிறீர்கள் கர்த்தாவே. எளியவர்களை பொழுதிலிருந்தும் சிறியவர்களை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிற தேவனாய கர்த்தாவே. ஓ ரிபாலா சந்தலா கபாரியா தலாரியா. உங்கள் பாக்கியத்தை நினைத்து ஆண்டவரை துதியுங்கள். நான் தேவனுடைய பிள்ளை, ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளை, கர்த்தாதி கர்த்தாவுடைய பிள்ளை, சேனை தலைவருடைய பிள்ளை. ஓ தேவன் எவ்வளவாய் ஒரு அபாத்தலவ சந்தலா கபாரி. ஓ ரபஷபபபதலபரதலபௌரியா. ஓ ரபசபபபதலபரதலாரியா அந்தலபரதலாரியா தலாரியா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு
உமக்கு மகிமை தருகிறோ உம்மேல் தான் மகிழ்ச்சி அடைகிறோ உமக்கு மகிமை தருகிறோ உம்மேல் தான் மகிழ்ச்சி அடைகிறோ
என்னை ரட்சித்ததுக்காக நான் நன்றி சொல்ல வேண்டுமானால் ஒன்றை யோசித்தா போதும். நான் ரட்சிக்கப்படாம இருந்திருந்தா நான் எப்படி இருந்திருப்பேன்னு யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்படாம இருந்தா ஒரு குடிகாரனா, ஒரு திருடனா, ஒரு துரோகியா, என் குடும்பம் எப்படி இருந்திருக்கும், நான் எப்படி இருந்திருப்பேன்? இதை ஒரு நாள் உட்கார்ந்து நீங்க யோசித்தீங்கன்னா நம்முடைய கண்கள் குளமாகும், நம்முடைய இருதயம் நன்றியினால் நிறையும், நம்முடைய வாய் துதி சொல்ல தொடங்கும். வேற ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை. சகோதரிகள் உட்கார்ந்து, சகோதரர்கள் உட்கார்ந்து, நான் ரட்சிக்கப்படாம இருந்திருந்தா என் குடும்பம் எப்படி இருந்திருக்கும்? உங்க குடும்ப நிலைமையை கண்ணு வச்சு பாருங்க. கர்த்தரை அறிஞ்சதுனால தான் இன்னைக்கு நீங்க மகிழ்ச்சியோடு இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஓ ஹல்லேலூயா. எத்தனை குடிகார புருஷனோடு வாழ்ந்த பெண்கள் இன்னைக்கு ஒரு நீதிமானோடு வாழ்றாங்க. எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு ஒரு குடிகார தகப்பனை இந்த பிள்ளைகள் ஒரு நீதிமானுடைய பிள்ளைகளாக வளர்கிறார்கள். குடிகார வீடுன்னு பெயர் எடுத்த வீடு இன்றைக்கு கிறிஸ்துவ வீடு, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீடு. வீட்டு பேரை மாற்றினார், குடும்பத்து பேரை மாற்றினார், நம்முடைய சூழ்நிலையை மாற்றினார். தேவன் எவ்வளவு அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. நன்றியினால் நிறைகிறது ஆண்டவரே. உள்ளத்தின் நிறைவோடு கூட கைகளை தட்டி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக ஒரு நீ மகிமை ஆண்டவரே, மகிமை ஆண்டவரே, உமக்கு மகிமை ஆண்டவரே, உமக்கு மகிமை ஆண்டவரே, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் துதி சொல்லுகிறோம். நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்து. எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உமக்கே நாங்கள் துதியை ஏறெடுக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதா. இங்கேயும் தூரத்திலேயும் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் ஆளுகை செய்யும்படி உம்முடைய திருக்கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.